கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ. எஸ்எஸ்டி நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளாக பதிவிடணும் அப்படின்னு நாங்கள் முயற்சியிலே இருந்தோம். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், விநாயகர் சதுர்த்தி பிஸியில் இருந்துட்டோம். விநாயகர் சதுர்த்தி பிஸி தவிர்க்க முடியாத ஒரு செய்திகள் அது. அதனால் நிதானமாக இதை பதிவிடுறோம். இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கிற இடம் வருங்காலத்தில் கோலார் தங்க வயலில் புதுசாக கட்டப்பட்டு கொண்டிருக்கும் புதிய ரயில் நிலையம் இது. இது நம்ம மாரிகுப்பத்திலேருந்து 4 கிலோமீட்டரும், இந்த இடத்துல இருந்து 3 கிலோமீட்டர் கர்நாடகா பார்டர் முடியுது. இந்த 7 கிலோமீட்டருக்குள்ள புதுசாக கட்டின்னு இருக்கிற ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்தை வந்துட்டு 3 இடத்த செலெக்ஷன் பண்ணி அந்த இடம் பள்ளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுத்தினாங்க. இது இந்த இடத்துல இருந்து திருமலாப்பள்ளி, அதாவது திருலாப்பள்ளின்ற இடம் 1.5 கிலோமீட்டரில் இருக்குது. பக்கத்தில் பேட்ராயனப்பள்ளி அப்படின்ற வில்லேஜ் ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குது. விருப்பாட்சின்றது இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்குது. இப்போ ரயில்வே நிர்வாகம் இந்த ரயில் நிலையத்துக்கு விருப்பாட்சி அப்படின்னு ரயில் நிலையத்துக்கு பேர் வைக்க போகிறதா சொல்கிறாங்க. இந்த புதிய ரயில் நிலையம் பிளாட்ஃபார்ம் மட்டும் ஒரு 400 மீட்டரு நீளத்துக்கு இந்த பிளாட்ஃபார்ம் அமைச்சுன்னு இருக்கிறாங்க. நாம் முதல்ல பதிவிட்டு இருந்தோம், மாரிகுப்பம் ரயில் நிலையம் புதிய யார்டாவது 3 ட்ராக் கொண்ட ஒரு பெரிய ரயில் நிலையமாக ஜங்ஷனாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பதிவிடுறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்காதனால இன்னைக்கு எல்லா வேலையும் தவிர்த்து நாம் இதை பதிவிடுறோம். இது புதுசாக கட்டப்பட்டு கொண்டிருக்கும் மாரிகுப்பத்திலேருந்து 4 கிலோமீட்டருக்குள்ள கட்டப்பட்டு கொண்டிருக்கும் புதிய ரயில் நிலையம் தங்கவயல் சரித்திரம் சொல்லக்கூடிய நாளைக்கு இந்த இடம் பிற்காலத்தில் கிராம பகுதிகளும் சுத்தமுத்தில் இருக்கிற ஒரு கட்டமாதமங்கல பஞ்சாயத்து சரௌண்டிங்கு, நம்ம ராஜஸ்கியாம் சரௌண்டிங்கு, இந்த பக்கத்தில் இருந்தெல்லாம் வரக்கூடிய காமசமுத்திரம் இந்த பகுதியில் இருந்தால் வரக்கூடிய பிரயாணிகளுக்கு இது யூஸ் ஆகும். முதல்ல நாம் நிறைய பதிவுகள் சொல்லியிருந்தோம். இந்த ரயில் நிலையம் உருவாக்கத்தினுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பகுதியில் ஆல்ரெடி முதலே மந்திரிகள் பார்வையிட்ட இடங்கள் இது. இந்த இடத்துல இன்டிகிரேட்டட் டவுன்ஷிப் வரப்போகிறதா குமாரசாமி முக்கிய மந்திரியாக இருக்கும்போது கூட அறிவிச்சிருந்தார். அதுக்கப்புறமா ரோஷன் பேக் இவங்கெல்லாம் கூட இந்த பகுதியெல்லாம் பார்வையிட்டு இருந்தாங்க. இதுக்கு பிற்காலத்தில் இங்கே அந்த ஃபாரஸ்ட் இடத்துங்களை இது பாருங்கள், இந்த தண்டவாளம் இது பிளாட்ஃபார்ம் அமைச்சுன்னு இருக்கிறாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு இன்னும் 15 நாளுக்கு அப்புறமா இங்கே ஒரு பெரிய மண்மேடு அமைச்சு அந்த ரயில்வே ஸ்டேஷன் எது வரைக்கும் கட்டுறாங்களோ அது வரைக்கும் அந்த மண்ணு மேடு அமைப்பாங்க. அமைச்சதுக்கு அப்புறமா மேலே ஷட்டர் அமைச்சு அந்த ஷட்டர் போட்டு அதுக்கப்புறமா இது ஒரு முழுமையான ரயில் நிலையமாக இருக்கும். நம்ம நினச்சோம் திருமலாப்பள்ளி பேர் வைப்பாங்க, இல்லை பேட்ராயனப்பள்ளின்னு வைக்குவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க முதலே முடிவெடுத்துருக்கிறதுனால இந்த ரயில்வே நிலையத்துக்கு விருப்பாட்சி ரயில்வே நிலையம் அப்படின்றது பேர் வைக்க போகிறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கிற இடம் தான் டிக்கெட் கவுண்டர். வருங்காலத்தில் இது டிக்கெட் கவுண்டராக இருக்கும். இது கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு ஷட்டர்லாம் அமைப்பாங்க. 400 மீட்டர் அளவுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் அமைச்சுன்னு இருக்கிறதுனால இந்த இடம் இன்னும் ஒரு 10 வருஷமோ 15 வருஷத்துக்கு அப்புறமா ரொம்ப பிஸியான ரயில்வே ஸ்டேஷனாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது பாருங்க, இது கட்டுமானம் நடந்துன்னு இருக்கிறது ரயில் நிலையத்துக்கான டிக்கெட் கவுண்டர், அது இதெல்லாம் வரங்க ரூமுங்க. இதுக்கப்புறமா மேலே ஷட்டர் அமைச்சு
ஒரு அழகிய சிறிய ரயில் நிலையமாக இது உருவாகும். 400 மீட்டர் கொண்ட பிளாட்ஃபார்மாக இந்த கட்டடத்தை அமைச்சதுக்கு அப்புறமா திராவிடன் யூனிவர்சிட்டி, ஆந்திராவில் திராவிடன் யூனிவர்சிட்டியில் ஒரு ரயில் நிலையம் வரும். இந்த ப்ராஜெக்ட் 21 கிலோமீட்டர் ப்ராஜெக்ட்ல ரெண்டு ரயில் நிலையங்கள், 3 ரயில் நிலையங்கள். ஒன்று மாரிகுப்பம் ஜங்ஷன், ரெண்டாவது இந்த விருப்பாட்சி ரயில் நிலையம், இன்னொன்று திராவிடன் யூனிவர்சிட்டியில் கட்டப்போகிற ரயில் நிலையம். இன்னும் ஆந்திர பகுதியில் எந்தவித வேலையும் ஆரம்பிக்காதனால நாம் அந்த பகுதிக்கு போக முடியலன்றதை விட சமயம் இல்லாதனால நாம் அதை பதிவிட நிதானம் ஆகிட்டு இருக்குங்க. எஸ்எஸ்டி நேயர்கள் வெறும் விநாயகர் சதுர்த்திலேயே மூழ்கி இருந்ததுனால, வெறும் விநாயகரே காட்டின்னு இருந்ததுனால இன்னைக்கு அதை தவிர்த்து நம்ம நேயர்களுக்காக இதை பதிவிடணும்னு சொல்லி முயற்சி எடுத்து நாம் இதை பதிவிடுறோம். இந்த கட்டடங்கள்லாம் பிற்காலத்தில் ரொம்ப அழகிய ஒரு ரயில் நிலையமாக மாறுன்றது மட்டும் நம்ம உறுதியளிக்கிறோம். இந்த பகுதி இன்னொரு 10 வருஷம் 15 வருஷத்தில் ஒரு நகரமாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. எல்லா மந்திரிகளும் இந்த பகுதியெல்லாம் பார்த்துருக்கிறதுனால இது ஒரு இன்டிகிரேட்டட் டவுன்ஷிப் கூட இங்கே வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்கிறதுனால இந்த பதிவை நம்ம முழுமையாக நேயர்களுக்காக பதிவிடுறோம். இன்னும் இதை பதிவிட போகும்போது 25 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோங்க நம்ம பதிவிடுறதுனால நேயர்கள் வருத்தப்படுறாங்க. அதனால் குறுகிய பதிவாக இது வெளியிடுறோம். அடுத்த பதிவு ஆந்திரா பார்டரில் கட்டின்னு இருக்கிற பிரிட்ஜு, இன்னும் மற்ற வேலைகளை பற்றி பதிவிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துருக்குறோம். நாம் முதலே ஒரு பதிவு ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல வெறும் மண் மேடாக இருந்ததுனால நாம் அங்கே தான் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துருந்தோம். ஆனால் அதுக்கப்புறமா பார்க்கும்போது இந்த இடம் மட்டமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல ரயில் நிலையத்தை அமைச்சு 400 மீட்டர் பிளாட்ஃபார்ம் அமைக்க போகிறதா உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. வருங்கால விருப்பாட்சி ரயில் நிலையத்தினுடைய ஒரு சிறிய காட்சி நேயர்களுக்காக. நன்றி, வணக்கம். கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா. தோரணம் ஆடிட காலமும் வந்ததம்மா, நேரமும் வந்ததம்மா. பூவிகள் தேன் குலுங்க சிந்தும் புன்னகை நான் மயங்க, கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா.
சொல்லுதம்மா.